ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம லூப்ஸ் பைத்தானில் என்னென்ன லூப்ஸ்லாம் இருக்குது அதை பற்றி டீட்டெயிலாக கொஞ்சம் பார்ப்போம். 2 லூப் தான், ஒயில் லூப் அண்ட் ஃபார் லூப். ஃபஸ்ட்டு வந்து ஒயில் லூப் பார்ப்போம். ஒயில் லூப்போட சின்டாக்ஸ் வந்து ஒயில் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் பிளாக், அவ்வளோதான். ஒயில் லூப் வந்து நம்ம வந்து இன்ஃபினைட் டைம் வந்து ரன் பண்ண வைக்கலாம். எந்த லூப்பாக இருந்தாலும் இன்ஃபினைட் டைம் ரன் பண்ணிக்கலாம். ஒயில் லூப் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து print first 10 numbers using while loop. print first 10 numbers using while loop பார்க்க போகிறோம். இப்போ let's say I equal to 0 வச்சுங்க. I is less than or equal to 10, print I end equal to போடணும் I plus plus. இப்போ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து while loop வந்து while loopல இந்த இடத்துல கண்டிஷன் பற்றி கண்டிஷன் வந்து ட்ரூவாக முதல்ல செக் பண்ணணும். ட்ரூவாக இருந்ததுனா தான் அந்த உள்ளே இருக்கிற ஒயில் லூப் உள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட் பிளாக் வந்து ரன் ஆகும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜீரோ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படி செக் பண்ணுது. ஆமாம், அப்போ வந்து பிரிண்ட் ஆகும், 0 வந்து பிரிண்ட் ஆகும். அப்புறம் ஐயோட வேல்யூ வந்து +1னா I ஈக்குவல் டு I+1னா இனிமேல் ஐயோட வேல்யூ என்ன இருந்துச்சு? 0 + 1 ஆகிடும். இப்போ ஐயோட வேல்யூ 1 ஆகிடும். இப்போ 1 ஆகிடும். நெக்ஸ்ட்டு மறுபடியும் வந்து அப்படியே மேலே போய்ட்டு மறுபடியும் ஒயிலில் செக் பண்ணணும். அப்படியே மேலே உள்ளுக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த இருக்க லாஸ்ட்டு லைன் வரைக்கும் ரன் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் மேலே போய்ட்டு லூப்பை செக் பண்ணணும். கண்டிஷன் ட்ரூவாக ஃபால்ஸாக செக் பண்ணணும். இப்போ வந்து 1 is less than or equal to 10 அப்படின்னு செக் பண்ணணும். மறுபடியும் செக் பண்ண சொல்ல ட்ரூன்னு சொல்லி மறுபடியும் பிரிண்ட் பண்ணணும். அப்போ 1 வந்து பிரிண்ட் ஆகிடும். இப்போ ஐயோட வேல்யூ வந்து 2ஆக மாறிடும். ஏன்மே ஒரு ஐயோட வேல்யூ 1, இப்போது +1 ஆட் பண்ணால் 2ஆக மாறிடும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் முடிஞ்சப்போ மறுபடியும் வந்து ஒயில் லூப் போல் போய்ட்டு கண்டிஷன் செக் பண்ணோம். 2 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படி செக் பண்ண சொல்ல ஆமான்னு சொல்லுவோம். மறுபடியும் உள்ளே போய்ட்டு பிரிண்ட் ஆகும். அப்படியே செக் பண்ண வரும். இப்போ 9 வரைக்கும் வந்துச்சு. 9 is less than or equal to 10. அப்போ 9 வந்து பிரிண்ட் ஆகிடுமா? அப்படியே பிரிண்ட் ஆகி 9 பிரிண்ட் ஆகிடுமா? பிரிண்ட் ஆகிட்ட அப்புறம் ஐயோட வேல்யூ I ஈக்குவல் டு 9 + 1 10 மாறிடும். 10 வந்து செக் பண்ண முடியும். while 10 is less than or equal to 10 ஆமாம், ஈக்குவல் டு தான். சொல்லிட்டு அதில் 10 வந்து பிரிண்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஐயோட வேல்யூ 11 மாறிடும். இப்போ 11 வந்து லெஸ் than or equal to 10 அப்படி செக் பண்ண சொல்ல ஃபால்ஸ், கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடுச்சு. அப்போ வந்து ஒயில் லூப் வந்து பிரேக் ஆகிடும். இதான் வந்து ஒயில் லூப்பு. லாஸ்ட் லைன் வரைக்கும் போயிட்டு கண்டிஷன் இங்கே ஒயில் பக்கத்தில் என்ன கண்டிஷன் கொடுக்குறோமோ அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்க வரைக்கும் ஒயில் லூப் இருக்கிறது ரன் ஆகிட்டே இருக்கும். ஃபால்ஸ் ஆச்சுன்னா அந்த ஒயில் லூப் எக்ஸிட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கால்குலேட் சம் ஆஃப் நம்பர்ஸ் ஃப்ரம் M to N. Mனு ஒரு நம்பர் கொடுத்துறான், Nனு ஒரு நம்பர் கொடுத்துறான். அது நடுவில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண சொல்கிறான். அவ்வளோதான் ப்ரோக்ராம். M ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் வாங்கிக்கிறோம். ஏன்னா M எந்த இன்டிஜர், N இன்டிஜர் தான் அவன் சொல்லியிருக்கான். அதனால்ட்டு M N இன்புட்டாக வாங்கியிருக்கோம். இந்த சம் வந்ததாக ஒரு வேரியபிள் S ஈக்குவல் டு 0 வச்சுருக்கோம். while M is less than or equal to N. இப்போது let's say 10 15 எடுத்துப்போம். M வந்து 10, N வந்து 15 வச்சுப்போம். 10 is less than or equal to 15 அப்படின்னு கண்டிஷன் செக் பண்ணோம் இங்கே while லூப்பில். ஆமாம், 10 வந்து 15ஓட லெஸ் தென் தான் அப்படின்னு போயிட்டோம்னா சம் ஈக்குவல் டு இந்த சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் எம்மை வந்து நம்ம ஷார்ட்டாக சம் ப்ளஸ் ஈக்குவல் டு எம்னு போடலாம். இப்போ என்ன ஆகுனா சம் வந்து இனிமேல் 0 இருக்கா, 0 ப்ளஸ் எம் வந்து என்ன இருக்குது, 10 தான். 10 அப்புறம் எம்மோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறேன், M + 1. அது என்ன ஆகுதுன்னா M வந்து இப்போ 11 மாறிடும். சம் வந்து இப்போ 10, M வந்து 11. மறுபடியும் 11 is less than or equal to 15 அப்படி செக் பண்ணோம். செக் பண்ண சொல்ல கண்டிஷன் ட்ரூ, மறுபடியும் லூப் ரன் ஆகும். மறுபடியும் சம் வந்து ஆட் ஆகும், M இன்க்ரீஸ் ஆகினே இருக்கும். அப்படியே வந்து 16 வந்துட்டு அப்புறம் 16 is less than or equal to 15 அப்படி கேட்க சொல்ல கண்டிஷன் வச்சு அப்போ ஃபால்ஸ் ஆகிடும். அப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா ஒயில் லூப் வந்து பிரேக் ஆகிடும். அப்புறம் அந்த சம்மை நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் சம், பிரிண்ட் எஸ், அந்த சம்மு எஸ் சம்முன்னு சொல்கிறோம். அது நான் எக்ஸாம் முடிஞ்சிச்சு. இதான் வந்து ஒயில் லூப்பு. நம்ம நிறைய இன்னும் ப்ரோக்ராம் ப்ராக்டிஸ் பண்ணல, நான் ஒயில் லூப் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒயில் லூப் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து லூப் பார்க்குறோம், ஃபார் லூப் பார்க்குறோம். ஃபார் லூப்போட சின்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஏதோ ஒரு வேரியபிள், எனி வேரியபிள் வச்சுட்டு எதனா
சீக்வன்ஸ் மீன்ஸ் லிஸ்ட்டாக இருக்கலாம், டப்புளாக இருக்கலாம். அதுமாரி சீக்வன்ஸாக என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து இருந்தால் ஸ்டேட்மெண்ட் பிளாக் ரன் ஆகும். இப்போது ஃபார் லூப்பில் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. அதை முதல்ல பார்த்துட்டு ஃபார் லூப் நம்ம போகணும். ரேஞ்ச் ஃபங்க்ஷன்னா ஒன்றும் இல்லை, ரேஞ்சு போட்டுட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுக்கணும், எண்டு பாயிண்ட் கொடுக்கணும், ஸ்டெப்பு கொடுக்கணும். பை டிஃபால்ட்டாக வந்து ஸ்டெப்பு வந்து ஒன்றாவே இருக்கும் ரேஞ்ச் ஃபங்க்ஷனில். இப்போ அது எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். ஃபார் ஐன்றது அந்த வேரியபிள், ஃபார் ஐன்றது வேரியபிள் இன் ரேஞ்ச் ஆஃப், இப்போ 10ன்னு கொடுத்தோன்னா ஸ்டார்டிங் கூட நம்ம கொடுக்க தேவையில்ல, பை டிஃபால்ட் 1 0வே எடுத்துக்கும். அந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் ஸ்டார்டிங் 0 எடுத்துக்கும். இதுதான் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்கணும். எண்டு பாயிண்ட்டு அது ஸ்டெப்புன்னு சொல்லுவாங்க. ஸ்டார்ட்டு எண்டு ஸ்டெப்பும் வந்து டிஃபால்ட்டு +1, ஸ்டார்ட் வந்து டிஃபால்ட்டு 0, எண்டு மட்டும் நம்ம கரெக்டாக கொடுத்தோம்னா ஃபார் லூப் வந்து கரெக்டாக ரன் ஆகும். ஸ்டெப் வந்து நம்ம டிஃபால்ட்டு 1 ஆகிடுமா, அவ்வளோதான். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 10 கொடுத்துட்டான். அப்புறம் பிரிண்ட் ஐ ஈக்குவல் டு எண்ட் ஈக்குவல் டு கொடுத்துட்டான். இப்போ இது வரைக்கும் என்ன ஒன்றா, ஃபஸ்ட்டு வந்து ஐயோட வேல்யூ வந்து இங்கே எதுவுமே ஸ்டார்டிங் கொடுக்கலையா, அப்போ 0 தான் அது எடுத்துக்கும். 0லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கான். அப்போ 0 பிரிண்ட் ஆகும், 1 பிரிண்ட் ஆகும், 2 பிரிண்ட் ஆகும், 3 பிரிண்ட் ஆகும், 4 5 6 7 8 9 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். 10 வந்து பிரிண்ட் ஆகாது. இதுதான் வந்து இம்பார்ட்டண்டான விஷயம் தான். இப்போ நான் இங்கே எண்டு கொடுக்குறீங்கன்னா எண்டு பிரிண்ட் வரைக்கும் எண்டு -1, எண்டுக்கு முன்னாடி வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும் ஃபார் லூப்பில். இதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. அந்த எண்டு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, எண்டுக்கு முன்னாடி வரைக்கும் தான் 9 வரைக்கும் தான். இப்போ 10 கொடுத்தா 9 வரைக்கும் தான் வந்து ஃபார் லூப்பில் பிரிண்ட் பண்ணோம். அதான் வந்து ஃபார் லூப்பில் இது முக்கியமானது. இது டிஃபால்ட்டாக தான். இப்போ இன்கேஸ் நம்ம 10 வேணும்னா 10 1லேருந்து நம்மளுக்கு 1லேருந்து 10 வரைக்கும் வேணும்னா 10 + 1 அதாவது 11 போட்டுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அதுவே வந்து இன்னொன்று நம்ம ஸ்டெப் வந்து எப்போ போட்டு பார்ப்போம். இப்போ வந்து ஸ்டார்டிங் 1 எண்டிங் வந்து 11னா 10 வரைக்கும் வருமா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டெப்பு வந்து டிஃபால்ட்டாக 1 இருக்குன்னு சொல்லிட்டான். இப்போ நான் வந்து ஸ்டெப் நம்ம கொடுக்குறோம். இப்போது டிஃபால்ட்டாக இல்லாமல் நம்ம கொடுக்குறோம். அப்போ வந்து டூன் கொடுக்குறோம். டூன் கொடுத்தா இப்போ ஃபஸ்ட்டு 1லேருந்து 2 ஜம்ப் பண்ணணும். 2 விட்டுட்டு 3க்கு ஜம்ப் ஆகிடும். அதான் வந்து ஸ்டெப்போட இது. அப்புறம் 4 விட்டுட்டு 5க்கு ஜம்ப் ஆகிடும். அப்புறம் 6 விட்டு 7க்கு ஜம்ப் ஆகிடும். 8 விட்டு 9 விட்டோம். 9 விட்டு 2 ஜம்ப் பண்ணால் 11 வரைக்கும். ஆனால் இல்லை, இங்கே 11 வரைக்கும் கிடையாது. 11 - 10 வரைக்கும் தான் நம்மளுக்கு போனோம். ஆனால் இங்கே 9 வரைக்குமே முடிஞ்சிடும். ஏன்னா ஸ்டெப்பு அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, லூப் வந்து எக்ஸிட் ஆகிடுச்சு, இந்த இதுவாகிடுச்சு, ரேஞ்ச் ஃபங்க்ஷன் ஓவர் ஆகிடுச்சு. அதனால தான் இது வரைக்கும் பிரிண்ட் ஆகும். அதாவது 1 11 2ன்னு போட்டிங்கன்னா 1 பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு 2 விட்டு 3 பிரிண்ட் ஆகும், 4 விட்டு 5 பிரிண்ட் ஆகும், 5 விட்டு 6 விட்டு 7 பிரிண்ட் ஆகும், 8 விட்டு 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். 9 விட்டு 11 போகாது, ஏன்னா 11 வந்து அது எண்டு வந்துடுச்சு. அவ்வளோதான் ரேஞ்ச் ஃபங்க்ஷன். இப்போ வந்து அது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு இப்போ பார்ப்போம். ஃபார் லூப்பில் ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட் n நம்பர்ஸ், ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1. ஸோ அங்கே வந்து நம்ம 1ன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஸ்டார்ட் வந்து கொடுத்தே ஆகணும். ஏன்னா டிஃபால்ட் வந்து 0 தான் ஸ்டார்ட் ஆகும். 0 ஆட் பண்ணாலும் ஒன்றும் இல்லை. ஆனால் சொல்கிறேன் உங்களுக்கு, ஆவரேஜ் நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. n நேச்சுரல் நம்பர்ஸ் என்னும் சேர்த்து சொல்கிறான். ஸோ வந்து n + 1 நம்ம கொடுத்துக்கிறோம். இப்போ வந்து சம் பண்ணிக்கிறோம். ஆவரேஜாக என்ன ஒன்றும் இல்லை, ரெண்டு நம்ம இப்போ 5க்கு 10க்கு ஆவரேஜ் கண்டுக்கிறான்னா 2 இப்போ நம்ம ஆட் பண்ணிவிட்டு டிவைட் பை 2ன்னு போட்டுவோம். கவுண்ட் வந்து 1 2 2ன்னு போட்டுப்போம். இப்போ இங்கே n நம்பர்ஸ் கொடுத்துட்டானா, அப்போ வந்து இது முதல்ல எத்தனை நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு n-ஆல் டிவைட் பண்ணிடணும். ஃபார் i இன் ரேஞ்ச் ஆஃப் a natural number start from 1 to n + 1, n வரைக்கும் வரணும், n + 1 போட்டுக்கிறோம். சம் ஈக்குவல் டு அதான் s ஈக்குவல் டு s + i. இதை வந்து இப்படி எழுதலாம். அதை s ஈக்குவல் டு s + iன்னு போட்டு சொல்ல நம்மளுக்கு எல்லா வேல்யூவும் 1லேருந்து n வரைக்கும் எல்லா வேல்யூவும் வந்து ஆட் ஆகிடும். லெட்ஸ் எக்ஸாம்பிள் n = 5 வச்சுன்னா 1 + 2 + 3 + 4 + 5 வரைக்கும் நம்மளுக்கு ஆட் ஆகிடும். இப்போ 9 10 15 வரும். இப்போ வந்து இதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா இப்போ n இது 5 அது n-ஆலே வந்து டிவைட் பண்ணிடணும். அப்போ வந்து 5 தான் ஆவரேஜ். ஃபஸ்ட்டு 5 நம்பர்ஸோட நேச்சுரல் நம்பர்ஸோட ஆவரேஜ் வந்து 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இது இம்பார்ட்டண்ட்டான கொஷின். நிறைய ப்ரோக்ராம் கொஷின்ஸ் இப்போ காம்படிட்டிவ் இதெல்லாம் வந்து கேட்பாங்க, இன்டர்வியூலாம் கேட்பாங்க. ஃபேக்டோரியல் ஆஃப் எ நம்பர்
காமனான கொஸ்டின், நிறைய ஈஸியான கொஸ்டின் தான் இது. ஃபேக்டோரியல்லாம் முதல்ல அதுக்கு முன்னாடி பார்ப்போம். ஃபேக்டோரியல்னால் இப்போ 5 ஃபேக்டோரியல் பார்த்தீங்கன்னா 5 × 4 × 3 × 2 × 1 ஆர் 1 × 2 × 3 × 4 × 5. அதாவது 1லேருந்து அந்த நம்பர் வரைக்கும் நம்ம வந்து மல்டி பண்ணவே போகணும். அதான் வந்து ஃபேக்டோரியல் வந்து. இதில் இன்னும் இம்பார்ட்டன்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஜீரோ ஃபேக்டோரியல் வந்து ஞாபகம் வச்சு. ஜீரோ ஃபேக்டோரியல் வந்து எப்பவுமே 1. ஜீரோ ஃபேக்டோரியல் 1. மற்ற ஃபேக்டோரியல் நம்ம இப்படி வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ப்ரோக்ராம் பார்ப்போம். ஃபேக்டோரியல் ஆஃப் நம்பர் வந்து ப்ரோக்ராம் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம முதல்ல நம்பர் வாங்கிக்கிறோம். n = int of input of integer input வாங்கியிருக்கோம். இங்கே வந்து நம்ம மல்டி பண்ணுறதுனால இங்கே ஃபேக்டை வந்து நம்ம 1ன்னு வச்சுருக்கோம். இப்போ 0ன்னு வச்சுருந்தோம்னா எல்லாமே 0வே நம்ம அவுட்புட் வரும் மல்டி பண்ணால். அதனால் நம்ம வந்து இங்கே 1ன்னு வச்சுக்கணும். எப்பவுமே 1ன்னு வச்சுட்டு இங்கே ஃபார் லூப் தான் இம்பார்ட்டன்ட். ஃபார் I in range of 1லேருந்து அந்த நம்பர் வரைக்கும். அந்த நம்பர்னால இப்போ n-னா n+1, நம்மனா n-னா n+1 வரைக்கும் போட்டுக்கணும். ஓகேவா? ஃபேக்ட் = ஃபேக்ட் ஸ்டார். அதை மல்டி பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார் தான் யூஸ் பண்ணுவோம், தெரியும் நம்மளுக்கு ப்ரோக்ராம் பைத்தானில். ஸ்டார் I. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்போ இதில் 4 வந்துருக்கேன். n = 4ன்னு கொடுத்துட்டான்னு வச்சுக்கோ. இப்போ ஃபார் லூப் வந்து என்னது 1 + 4 + 1, அதாவது 1,5 வரைக்கும் வந்து நம்மளுக்கு ரன் ஆகும். இப்போ ஃபேக்ட் வந்து என்ன இருக்குது? ஃபேக்ட் வந்து 1ன்னு டிஃபால்ட்டாக இருக்குது. இப்போ ஃபார் லூப்பில் போனோடனே ஃபேக்ட் = ஃபேக்ட் ஸ்டார் I. இப்போ I வந்து 1, ஃபேக்டை வந்து 1. 1 * 1 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஐயோட வேல்யூ 2ஆக மாறும். முதல்ல ஐயோட வேல்யூ 1 இருந்தது. இப்போ ஐயோட வேல்யூ 2ஆக மாறுச்சுன்னா 1 * 2. அப்போ ஃபேக்டோட வேல்யூ வந்து 2ன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு ஐயோட வேல்யூ 3ன்னு மாறுச்சுன்னா இப்போ ஃபேக்ட் வந்து இனிமேல் 2ன்னு இருக்குது, ஐயோட வேல்யூ 3ன்னு இருக்குது. அப்போ 6ன்னு வரும் ஃபேக்ட் வேல்யூ. நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ 4 போச்சுன்னா இனிமேல் வேல்யூ ஃபேக்டர் வேல்யூ 6 ஸ்டாரு, ஐயோட வேல்யூ 4. 6 × 4 = 24. அப்புறம் ஐயோட வேல்யூ 5 இருந்தால் 5 போகாது. ஏன்னா நம்ம 1லேருந்து 5 வரைக்கும் தான். 5னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லியிருக்கேன். இனிமேல் எண்டுனா எண்டுக்கு முன்னாடி வரைக்கும். ஸோ வந்து 5லாம் போகாது, 4 நின்றோம். அப்போ வந்து ஃபேக்டோரியல் ஆஃப் 4 வந்து என்னதுன்னா ஃபேக்டோரியல் ஆஃப் 4 வந்து பார்த்திங்கன்னா 24. இதுதான் ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம நிறைய ப்ரோக்ராம் சால்வ் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்டர்வியூக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கிளியராக இருக்கா பாருங்கள். வேறு எதனா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு போகிறேன். ப்ராப்ளம்ஸ் எதனா இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.